ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் அபின். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5 அவிவேட்டட் அப்கமிங் பைக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெனிலியோட TNT 250cc நேக் பைக். இந்த பைக் எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா, KTMோட ரிவிலாக தான் பெனிலி இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா, நார்மலாக ஒரு 250cc பைக் எப்படி இருக்குமோ அதே சேம் டிசைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பைக்கோட பவர் பார்த்திங்கன்னா 24.13 ஹார்ஸ் பவரும், டார்க் பார்த்திங்கன்னா 21 Nm டார்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,25,000 எக்ஸோரூம் ப்ரைஸாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 145+ போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABSோட கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டேஞ்சர் லைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவாசியோட Z400 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீச்சர் பைக் தான். இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,70,000 எக்ஸோரூம் ப்ரைஸாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 399cc 4-stroke லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஓரளவு பெஸ்ட்டான மைலேஜ் தான் கொடுத்துருக்காங்க. 20-25 கொடுக்க முடியும்னு. பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் டியூவல் டிஸ்க்கு, ரியரில் வந்து சிங்கிள் டிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் இருக்க தேர்ட் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவோட ரெட் பெல் 300 க்ரூசர்னு ஒரு பைக். சரியா, இந்த பைக் வந்து 286cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்திங்கன்னா 36 per liter போகும்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம நார்மல் டாப் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக ஒன்றும் சொல்லலை. டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. LED ஹெட்லைட், LED டேஞ்சர் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 11.2 liters ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. மோனோ சக்கஸ்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கட் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,25,000 லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருஷமாகவே இந்த பைக் லிஸ்டரில் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக முடிச்சுன்னா அதில் நிறைய வீடியோ இருக்குது இந்த பைக்குகள். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட XXR மாடல். இந்த பைக்குமே ரொம்ப வருஷமாக லிஸ்ட்டில் இருக்க பைக் தான். யமஹா இந்தியாவுக்கு வந்ததுலேருந்து இருக்குது. இந்த பைக்கு பார்த்திங்கன்னா 10 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் R15ஓட சேம் இன்ஜின்லேயும் சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ், டாப் அண்ட் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. இந்த பைக் வந்து சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ ஷார்ட்டாக முடிச்சிட்டோம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபிஃப்த் பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவாசியோட Z125. இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்திங்கன்னா 15 ஹார்ஸ் பவர், 12 Nm டார்க் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மைலேஜ் பார்த்திங்கன்னா 45 per liter மைலேஜ் கொடுக்க முடியும். டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 11 liters ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்காக இந்த பைக் இருக்குது. இந்த பைக் வந்து கவாசியோட Z250க்கு சேம் லுக் இதாக கொடுத்துருக்கனால ரெண்டுமே ஒரே பைக். CC மட்டும் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டரில் சந்திக்கலாம். பாய்.